இந்திய அரசின் MEITY எனப்படும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொழில்நுட்ப அமைச்சகம் நவம்பர் 14 அன்று DPDP டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் தொடர்பான விதிகளை வெளியிட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் முதல் முறையாக மக்களின் தனிப்பட்ட தரவை எப்படி சேகரிக்கலாம், பயன்படுத்தலாம், பாதுகாக்கலாம் என்பதை கட்டுப்படுத்தும் சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது. இந்த விதிகளின் முதல் வரைவு ஜனவரி 2025 வெளியிடப்பட்டது. அதற்கு பொதுமக்கள், நிறுவனங்கள் அளித்த கருத்துக்களை பார்த்து பல அமைப்புகளுடனும் விவாதித்த பிறகு நவம்பர் 14 அன்று இறுதி விதிகளை MEITY வெளியிட்டது. இந்த விதிகளில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, எந்த இணையதளம் அல்லது ஆப்ஸும் பயனர்களிடம் எந்த தரவை எதற்காக எடுக்கிறது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். பயனர்களிடம் இருந்து வெரிஃபைபிள் கன்சென்ட், உறுதியான ஒப்புதல் பெற வேண்டும். குறிப்பாக குழந்தைகளின் தரவு என்றால் மிகவும் கடுமையான நிபந்தனைகள். தரவை எவ்வளவு காலம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கும் கட்டுப்பாடு உண்டு. காமர்ஸ், கேமிங், சமூக ஊடகங்கள் போன்ற பெரிய நிறுவனங்கள் பயனர் தரவை நேரம் தவறாமல் நீக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இருக்கிறது. DPDP சட்டம் முதலில் ஆகஸ்ட் 2023 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நடைமுறைக்கு வரும் விதிகள் வெளியிடப்படாததால் அது செயல்படவில்லை. இப்போது இந்த புதிய விதிகள் வெளியாகியதால் சட்டம் முழுமையாக அமலாகிறது.